ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். கன்னி ராசி. கன்னி ராசி. உங்கள் ராசி நீங்கள் யார் அப்படிங்கிற தலைப்பில் தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ராசி என்ன, அந்த ராசி கன்னி ராசி அப்படின்னா சரி நீங்கள் யார் அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. ராசி மண்டலத்தில் கன்னி 6வது ராசியாகும். கன்னி ராசியின் அதிபதி கிரகங்களின் இளவரசரான புதன் பகவானாவார். உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலும் அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களிலும் பிறந்தவர்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ஆவர். கன்னியோடைய வேறு பெயர்கள் என்னன்னு பார்ப்போம். சரியா? பெண், மாதை என்று வேறு பெயர்களும் உண்டு. அதாவது கன்னி ராசியுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண், மாதை. பெண், இன்னொன்று மாதை. சரியா? இந்த கன்னி ராசிக்காரர்களுடைய நட்பு ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம் ஆகிய ராசிகள் கன்னி ராசிக்கு மிகவும் நட்பு ராசிகளாக அமையும். பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள், நீங்க கன்னி ராசினா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுடைய ராசியை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம் 3 பேரும் உங்களுக்கு ரொம்ப விட்டு கொடுத்து அரவணைச்சு போறவங்க தான் இருப்பாங்க. காரணம் இந்த ராசியோடைய வைப்ரேஷன் தான். சரியா? கன்னி ராசி அவங்களுடைய குணங்கள் பற்றி பார்ப்போம். கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவார்கள். உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள். குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சாளற்றால் திருத்திவிடும் இயல்புடையவர்களாக இருப்பார்கள். தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணமும் இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுகமான வாழ்க்கை வாழவே விரும்புவார்கள். எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களை கலந்தாலோசிக்காமல் செய்ய மாட்டார்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு போதும் என்ற அளவிற்கு தனவரவு தாராளமாக அமையும். வருமானத்திற்கேற்றவாறு செலவுகள் செய்து கடன்கள் இல்லாமல் வாழ்வார்கள். இவர்களுக்கு தெரியாத கலையே இல்லை என கூறலாம். ஒரு துறையோடு நிறுத்தி கொள்ளாமல் 2, 3 துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் காணக்கூடியவர்கள். சிறு பணியில் சேர்ந்தாலும் இவர்களது அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கே சென்று விடுவார்கள். சுதந்திரமாக விட்டுவிட்டால் கொடுத்த வேலையை வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பார்கள். இந்த ராசியில் சிலர் 45 வயதுக்கு பின்னர் சொந்த தொழிலை தொடங்குவார்கள். செய்யும் வேலையில் நிறைய பணம் கிடைத்தாலும் மனசுக்கு பிடிக்கும் வேலைதான் வேண்டும் என்று தேடுவீர்கள். எவ்வளவுதான் கற்றறிந்தாலும் அகம்பாவமின்றி தாம் கற்றதை பிறருக்கும் போதிப்பார்கள். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எதிலும் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவராவலால் எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். பொது நல பணிகளுக்காகவும் ஓரளவுக்கு செலவு செய்யும் ஆற்றலும் இருக்கும். சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவார்கள். கன்னி ராசிக்காரர்கள் பிள்ளைகளால் சாதகமான நற்பலன்களையே அடைவார்கள். கன்னி ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட எண்களை பார்ப்போம். அதிர்ஷ்ட எண்கள்னா 4, 5, 6. 4, 5, 6. கன்னி ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் நீலம். பச்சை மற்றும் நீலம், கிரீன் அண்ட் ப்ளூ. சரியா? கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த கிழமை உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சனி. புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை உகந்த நாட்கள். ஸோ உங்களுடைய ஆபரணங்கள் பார்த்தீங்கன்னா கல் மரகத பச்சை உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வழிவகுக்கும். ஸோ உங்களுக்கு எந்த திசை உகந்த திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு வடக்கு திசை உகந்த ராசி, உகந்த திசை. சரியா? எந்த திசை உகந்த திசைன்னு பார்த்தீங்கன்னா
வடக்கு திசை கன்னி ராசிக்காரர்களுக்கு உகந்தமான திசை ஆகையால் இறைவனை நேசியுங்கள், உற்றார் உறவினர்களை அரவணையுங்கள், நல்லதே நினையுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.